ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். பாயாசம் வந்து நைட்டு செஞ்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மீதம் உள்ளதை நமக்கு அப்படியே கெட்டி ஆகிடுச்சு. இதை வந்து ரீஆர்கனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்குது, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பாயாசம் அப்படியே வச்சுருந்தா நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும், கெட்டியாகவும் சாப்பிட முடியாது. நம்ம அதை ரீஆர்கனைஸ் பண்ணுறோம், நம்ம மறுபடியும் அதை சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாது. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாதாம்பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதாம்பால் பவுடர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த கெட்டியாக இருக்க பாயாசத்தை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கரண்டியோடையே மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு பாயாசம் நல்லா வந்திருக்கு. நான் பாயாசம் செய்யும்போது கொஞ்சம் பாஸ்தாவும் சேர்த்துக்குவேன். இங்கே பாருங்கள், எப்போதுமே பாயாசம் செஞ்சால் கொஞ்சம் பாதாம்பால் போட்டு சேர்த்துக்குவேன். நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நம்ம அப்பளம் வச்சு சாம்பார் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த பாயாசம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.